நேற்று 2 நாளைக்கு முந்தி ஒரு கருத்து சொன்னேன். என்ன ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம் அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலைத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவனுடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவியல் கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளா விவாதம் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் 67 இந்த பகுதியிலேயும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். விழுப்புரத்துல எங்களுக்காக கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 41 உறுப்பு கல்வி பள்ளிக்கூடத்திலே உறுப்பு கல்லூரி, அந்த கல்லூரியில பீஸ் அதிகம், கல்வி கட்டணம் அதிகம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 1000 ரூபாய் ஆண்டுக்கு. அதே பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில 9000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்விக்கல்லூரி ஆக்குங்க, இந்த கல்வி கட்டணம் குறைன்னு சொன்னாங்க. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்கோடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலை இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டினாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கிட. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தா போதும். ஏழை மாணவன் படிக்க வேண்டும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில பாலிடெக்னிக் கல்லூரி ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்பா ஏழை மாணவர்கள் வெறும் 2000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி படிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க வரலாறு தெரியாத நீங்க மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 14 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடியுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், உண்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.